எப்போனா நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம், நல்லா பிரைட்டாக இருக்கிற துணியெல்லாம் நம்ம தண்ணியில் டிப் பண்ணி எடுக்கும்போது அதோடைய கலர் அந்த டிப் பண்ண இடத்துல மட்டும் செம்மையாக மாறி இருக்கும். இப்போ உங்களுக்கு இங்கே பார்த்தாலும் தெரியும், இங்கே டாப்லலாம் நல்லா பிரைட் ரெட்டாக தான் இருக்குது, ஆனால் பாட்டமில் தண்ணி டிப் பண்ண இடத்துல மட்டும் நல்லா டார்க்காக இருக்குது. ஏன் அப்படி நடக்குது? ஸோ துணியை நீங்கள் நல்லா ஜூம் இன் போய் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே சின்ன சின்ன மைக்ரோஸ்கோபிக் ஹோல்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இந்த ஹோல்ஸ்லாம் வந்துட்டு நார்மலாக ட்ரையாக இருக்க துணியை நீங்கள் வந்து ஏர் தான் ஃபில் ஆகிருக்கும். ஆனால் அதே துணியை நீங்கள் ஈரமாக்கிட்டீங்கன்னா அந்த மைக்ரோஸ்கோபிக் ஹோல்ஸ்லாம் வாட்டர் ஃபில் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ட்ரையான கிளாத்துக்கும் ஒரு ஈரமாக இருக்க கிளாத்துக்கும் இருக்க மெயின் டிஃப்ரென்ஸ். பட் இதனால ஏன் அது பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வரேன். ஸோ இப்போ ட்ரையாக இருக்கிற இந்த பார்ட் எடுத்து போங்களா, இந்த பார்ட் மேலே லைட் படும்போது இந்த ட்ரையாக இருக்க கிளாத், அதாவது ஏரும் ஃபைபர், கிளாத்தோட ஃபைபர் கலந்துருக்கிற இந்த காம்பினேஷன் இருக்கு இல்லையா, இந்த காம்பினேஷன் லைட்டை ஃபுல்லாகவே ரிஃப்ளெக்ட் பண்ணும். அது காரணம்னா ட்ரையாக இருக்க கிளாத்தில் 2 பொருள் இருக்குது. ஒன்று அதோட கிளாத் ஃபைபர் இருக்குது, ரெண்டாவது ஏர் பார்ட்டிகல்ஸ் இருக்கா. இந்த 2 பார்ட்டிகல்ஸுக்குமே நடுவில் இருக்க ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது லைட் அதை எப்படி பெண்ட் பண்ணுறன்ற அந்த வேல்யூ சொல்லுவாங்க. அந்த வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இதனால என்னன்னா, இந்த ட்ரையான இடத்துல படுற லைட் எல்லாமே வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ஸ்கேட்டர் ஆகி வெளியே போயிடும். ஸோ இது மேலே படுற லைட்டு ரிட்டன் எல்லாமே ஆல்மோஸ்ட் வெளியே போயிட்டதுனால நம்ம இந்த இடம் வந்து பார்க்க கண்ணுக்கு நல்லா பிரைட்டாக தெரியுது. ஓகேங்களா, ஆனால் இந்த இடத்துல ஏர் கிடையாது, இந்த இடத்துல வந்து வாட்டர் தான் இருக்குது அந்த ஹோல்ஸுக்குள்ளே. ஓகேங்களா, வாட்டருக்கு வந்து ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இந்த துணியோடைய அளவுக்கு ரொம்ப கிட்ட இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால இது மேலே படுற எல்லா லைட்டையுமே இந்த இடம் நிறைய அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ ஈரமாக இருக்க கிளாத்தில் மேலே படுற லைட்டை மோஸ்ட்லி அந்த கிளாத்தையே அப்சர்வ் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால தான் ஈரமாக இருக்க கிளாத்து ரிலேட்டிவ்லி ட்ரையாக இருக்க கிளாத்தை விட ரொம்ப டார்க்காக தெரியுது. யூஸ்வலாக ஒரு டைலாக் சொல்லுவாங்க, நம்மளை சுற்றி இருக்க சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் சந்தோஷம் இருக்குன்னு. அது உண்மையாக என்னன்னு தெரியல, பட் நம்மளை சுற்றி இருக்க சின்ன சின்ன விஷயங்களில் எக்கச்சக்க சயின்ஸ் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சயின்டிஃபிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்க நம்ம ஈன சேனலையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.